மூல திரிகோண வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கிரகத்திற்கென்றே ஏற்பட்டதான ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள இறைவனை இறைவியை முறையாக தொழுது வணங்கி வழிபட்டு வருவோமேயானால் பரிபூர்ணமான கருணைக்கு நாம் ஆளாக முடியும். அன்னை மகாலட்சுமியே உங்கள் இல்லம் எழுந்தருளி உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களையும் உறுதியாக தருவாள் என்பது நிச்சயம், அது சத்தியம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வாதமக்கு அவகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ இபமா முகண்டன கிளையோனே இமலான் மடந்தை உத்தமி வாழா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே. கனகதாரா அஸ்ட்ரோ டிவி சேனலுடைய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் இனிய நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து பிருகு பிரபாகரன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நல்ல ஒரு ஆன்மீகம் ஆலயம் சார்ந்த ஒரு செய்தியோடு வந்திருக்கிறேன். ஜோதிடம் என்ற தன்மையிலே பொதுவாக எந்த ஒரு கிரகத்துடைய காரகத்துவத்தையும் நாம் முழுமையாக பெற வேண்டுமென்றால் கோச்சாரத்திலே அந்த கிரகமானது தன்னுடைய மூல திரிகோண வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கிரகத்திற்கென்றே ஏற்பட்டதான ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள இறைவனை இறைவியை முறையாக தொழுது வணங்கி வழிபட்டு வருவோமேயானால் நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட கிரகத்தினுடைய பரிபூர்ணமான கருணைக்கு நாம் ஆளாக முடியும். அந்த கிரகத்தினுடைய முழு பலனை நாம் அனுபவிக்க முடியும். இது பலமுறை பல இடங்களிலே கண்ட ஒரு உண்மை. அந்த அமைப்பிலே காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் வீடான பொருளாதாரம் செல்வம் என்ற ஓர் தன்மைக்கு அதிபதியாய் விளங்கக்கூடியதான சுக்கிர பகவான் தனது மூல திரிகோண வீடான துலாம் ராசியிலே சஞ்சரிக்கக்கூடியதான அந்த நேரத்திலே முசிறி அருகே இருக்கக்கூடியதான கீழவெள்ளூர் என்ற ஓர் தலத்தில் இருக்கும் அன்னை ஐஸ்வர்ய மகாலட்சுமி ஆலயம் சென்று அங்கு அந்த தாயாருக்கு மிக விசேடமான பூஜை செய்து அவளை கொண்டாடி வரலாம் என சொல்லி ஓர் சிந்தனை. அந்த அமைப்பிலே இந்த வருடமும், அதாவது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி 2 நாட்கள், அதாவது ஆங்கில மாதம் செப்டம்பர் 26 வியாழக்கிழமை, செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை. அந்த அமைப்பிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் செப்டம்பர் மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையிலே முசிறி அருகே இருக்கக்கூடியதான கீழவெள்ளூர் என்ற அந்த திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியதான அன்னை மகாலட்சுமிக்கு ஒரு விசேட பூஜை செய்து ஷோடச அபிஷேகம் செய்து வஸ்திரம் தந்து அன்னையை நமஸ்கரித்து அங்கே பிரசாதம் நிவேதியங்கள் எல்லாம் படைத்து அம்பாளை வணங்கி வரலாம் என சொல்லி ஓர் அமைப்பு இருக்கின்றதான காரணத்தால் இந்த கனகதாராவினுடைய ஆன்மீக சொந்தங்கள், நட்புகள், நலம் விரும்பிகள் அத்துணை பேரும் தப்பாமல் வந்திருந்து அங்கே அந்த செல்வ திருமகளுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய அந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு அதை சிறப்பிக்க வேணுமாய் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனுடைய விவரங்கள் என்னவென்றால், முசிறியிலே ஒரு திருமண மண்டபம், அதாவது KVR மீனாட்சி திருமண மகால் என்ற ஒரு திருமண மண்டபத்தை முன்பதிவு செய்திருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 26ஆம் நாள் வியாழக்கிழமை மாலை பொழுது ஒரு 6 மணி அளவிலே, அதன் பிறகு ஒரு 6 மணி அளவிற்கு பிறகு வரக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அங்கு வந்து தங்கி கொள்ளலாம். இரவு உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு உணவு தரப்படும், சிற்றுண்டி தரப்படும். மறுநாள் அதிகாலை பொழுதிலே எழுந்து அனைவரும் நீராடி அங்கிருந்து புறப்பட்டு ஒரு 8-9 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடியதான கீழவெள்ளூர் சென்று அங்கே திரு காமேஸ்வரனையும் திரு காமேஸ்வரியையும் நமஸ்கரித்து அன்னை மகாலட்சுமி எழுந்தருளி இருக்கக்கூடியதான சன்னதிக்கு வந்து அந்த தாயாருக்கு நடக்கக்கூடியதான அந்த விசேட பூஜையிலே நாம் கலந்து கொள்ள இருக்கிறோம். அவ்வாறு செப்டம்பர் மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் ஒரு 6:30 மணி அளவிலே ஐஸ்வர்ய மகாலட்சுமி ஆலயத்திற்குள் செல்லும் நாம் ஒரு 2 மணி நேரம் அங்கே இருந்து அனைத்து அந்த சுப விசேஷ அமைப்புகளையும், அம்பிகைக்கு நடக்கும் அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள் அனைத்தையும் கண்டுவிட்டு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு முசிறியிலே நாம் தங்கியிருக்கக்கூடியதான அந்த KVR மீனாட்சி திருமண மகாலுக்கு வந்துவிடுகிறோம். காலை சிற்றுண்டி உங்களுக்கு அனைவருக்கும் அங்கே வழங்கப்படும்.
ஒரு 9 மணியிலிருந்து ஒரு 9:30 9:45 மணிக்குள் சிற்றுண்டி உங்களுக்கு வழங்கப்பட்டு 10 மணி அளவிலே அங்கே ஒரு சிறப்பு பேச்சு ஒன்று இருக்கும். அன்னை மகாலட்சுமியினுடைய கருணை குறித்ததான சில சிந்தனைகள், தன்னை நம்பி வந்து நின்ற பக்தர்களுக்கு அவள் எவ்வாறெல்லாம் அருள் பாலித்தாள் என்கின்றதான தன்மையிலே சில முக்கிய செய்திகளை உங்களுக்கு கூறிவிட்டு, அதன் பிறகு மிக நீண்ட காலமாக பல ஆன்மீக அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருந்த அமைப்பிலே அன்னை மகாலட்சுமியின் திருவடிகளை வைத்து பூஜிக்கப்பட்ட அவளது அற்புத திருநாமங்கள் கொண்ட கனகதாரா ஸ்தோத்திரம் என்ற அந்த அற்புதமான பாடல் குறைந்தபட்சம் 1000 முறை ஜபம் செய்து ஏற்றப்பட்ட வெள்ளி நெல்லிக்கனிகள் தரலாம் என சொல்லி ஓர் சிந்தனை உண்டு. அந்த தன்மையிலே உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த வெள்ளி நெல்லிக்கனிகள் தேவைப்படுகின்றதோ, இங்கே எனது அருமை சகோதரர் சென்னையை சார்ந்த திரு ராஜேஷ் அவர்களுடைய அலைபேசி எண் தருகிறோம். அந்த அலைபேசி எண்ணிலே நீங்கள் அவரை அழைத்து முதலிலே நீங்கள் வந்து செப்டம்பர் மாதம் 26ஆம் நாள் வியாழக்கிழமை இரவு பொழுதிலேயே முசிறியிலே இருக்கக்கூடியதான அந்த கேவிஆர் மீனாட்சி திருமண மகாலிலே வந்து தங்கிக் கொள்கிறீர்களா? இல்லை எனிலே நீங்கள் அதிகாலை பொழுதிலே வந்து அந்த மண்டபத்திலே நீராடி உங்களை தயார் செய்து கொள்கின்றீர்களா என்கின்றதான செய்தியை முதலிலே நீங்கள் கூற வேண்டும். அதுவும் இல்லை, நாங்கள் நேரடியாக ஆலயத்திற்கே வந்துவிடுகின்றோம் என்கின்றதான அமைப்பில் நீங்கள் இருப்பீர்களே ஆனாலும் அதையும் தவறாமல் அவருக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். மேலும் எத்தனை நபர்கள் நீங்கள் வருகிறீர்கள் என்பதையும் நீங்கள் அவசியம் கூற வேண்டும். அதேபோல் உங்களுக்கு அன்னை மகாலட்சுமியின் திருவடிகளை வைத்து பூஜிக்கப்பட்ட 1000 முறை அந்த கனகதாரா சோஸ்திரம் ஏற்றப்பட்ட அந்த வெள்ளி நெல்லிக்கனிகள் எத்தனை கனிகள் வேண்டும் என்பதையும் நீங்கள் தெளிவாக கூறி அதற்குண்டான தன்மையிலே உங்களை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியம். வழிபாடு ஒரு பூஜை செய்து வருவீர்களேயானால் அன்னை மகாலட்சுமியே உங்கள் இல்லம் எழுந்தருளி உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களையும் உறுதியாக தருவாள் என்பது நிச்சயம், அது சத்தியம். அந்த தன்மையிலே உங்களுக்கு 2, 4, 6, 8, 10 என இரட்டைப்படை தன்மையில் இரட்டைப்படை அமைப்பில்தான் நெல்லிக்கனிகள் வழங்க இருக்கிறோம். குறைந்தது 2 நெல்லிக்கனிகள் நீங்கள் வாங்க வேண்டும். இந்த செய்தியை உங்கள் நட்புகள், நலம் விரும்பிகள், சொந்தங்கள் அனைவருக்கும் கூறி உங்களுக்கு மொத்தம் எத்தனை வெள்ளி நெல்லிக்கனிகள் வேண்டும் என்பதையும் நீங்கள் அருமை சகோதரர் திரு ராஜேஷ் அவர்களுக்கு நீங்கள் அவசியம் தெரிவிக்க வேண்டும். இந்த அமைப்பை நீங்கள் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குள் முன்பதிவு செய்து கொள்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எத்தனை நெல்லிக்கனிகளுக்கு முன்பதிவு செய்திருக்கிறீர்களோ அது தப்பாமல் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு காலம் தாழ்த்தி வந்து நீங்கள் மீண்டும் எனக்கு 2, 4, ஒரு 10 நெல்லிக்கனிகள் வேண்டும் என சொல்லி கேட்கும் பொழுது அதிலே ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு அது சற்று கால தாமதமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுமே தவிர செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குள் நீங்கள் அதை முன்பதிவு செய்து விடுவீர்களேயானால் நிச்சயமாக நீங்கள் அங்கே அந்த முசிறியில் இருக்கக்கூடியதான கேவிஆர் மீனாட்சி திருமண மகாலிலே அந்த வெள்ளிக்கிழமையின் காலை பொழுதில் ஒரு 11:30 மணி அளவிலே நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் இல்லம் திரும்பலாம். அந்த அமைப்பிலே முதல் நாள் வியாழக்கிழமை இரவே நீங்கள் அந்த திருமண மண்டபத்திற்கு இரவு சிற்றுண்டிக்கு வந்து விடுகிறீர்களா? இல்லை நீங்கள் வெளியிலேயே உங்களுடைய உணவு அது சம்பந்தப்பட்ட அமைப்புகளை முடித்து கொண்டு இரவு தங்குவதற்கு மட்டும் நீங்கள் அந்த திருமண மண்டபத்திற்கு வருகிறீர்களா? அந்த செய்தியை முதலிலே நீங்கள் தெளிவாக கூற வேண்டும். அதுவும் எத்தனை நபர்கள் நீங்கள் வருகிறீர்கள் என்பதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த வியாழக்கிழமை இரவு திருமண மண்டபத்திலே உங்களுக்கு இரவு சிற்றுண்டிக்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டியதான ஒரு சூழல் இருக்கின்றதான காரணத்தால் அங்கே நீங்கள் எத்தனை நபர்கள் வருகிறீர்கள் என்பதை அனுசரித்து நாங்கள் இரவு உணவு தயார் செய்வதற்கு அது எங்களுக்கு உதவும். அதுபோல் மறுநாள் காலையில் முசிறியில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடியதான அந்த கீழவெள்ளூரில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமி ஆலயத்திற்கு சென்று வருவதற்கு வண்டி வாகனங்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டியதான சூழலும் இருக்கின்றதான காரணத்தால் அதற்கு சில திட்டமிடுதல்கள் செய்ய வேண்டியதாக இருக்கின்ற காரணத்தாலும் அவசியம் நீங்கள் உங்களது வரவினை
தெளிவாக எடுத்து கூறி பதிவு செய்ய வேண்டும். மீண்டும் அதே தன்மையிலே நாங்கள் அதிகாலை பொழுதிலே வந்து இரவு சிற்றுண்டிக்கு நாங்கள் வரமாட்டோம். காலை பொழுதிலே ஒரு 4:30 மணி 5 மணி அளவிலே வந்து திருமண மண்டபத்திலே நாங்கள் நீராடி எங்களை தயார் செய்து கொள்வோம் என சொல்வதாக இருந்தாலும் நீங்கள் அதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். நாம் அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டு நேராக ஆலயம் சென்று அங்கிருக்கும் அந்த பூஜை அந்த விசேடமான தன்மைகளிலே கலந்து கொண்டு மீண்டும் அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டு உசிரியிலே இருக்கக்கூடியதான அந்த மீனாட்சி திருமண மகாலுக்கு வருகிறோம். காலை சிற்றுண்டி தயாராக இருக்கும். ஒரு 9 மணி அளவிலே அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்படும். அதை முடித்து கொண்டு ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக உரை ஒன்று இருக்கிறது. அதையும் நீங்கள் அமைதியாக அமர்ந்து செவிமடுத்து அதன் பிறகு நீங்கள் எத்தனை வெள்ளி நெல்லி கனிகளுக்கு முன்பதிவு செய்திருக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக நீங்கள் வீடு திரும்பலாம். அந்த கனகதாரா பிறந்த கதை உங்களுக்கு தெரியும். மிகச் சுருக்கமாக அதை கூறுகிறேன். ஆதிசங்கர பகவத்பாதால் இந்து தர்மத்தை இந்து தர்மம் நிற்கின்றது, இந்து தர்மம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு அந்த ஆதிசங்கரனை போன்ற அற்புத மகான்கள் இருந்ததுவே அடிப்படை காரணமாகும். அந்த அமைப்பிலே காலடி கஷேத்திரத்திலே சிவகுரு என்ற அந்த அற்புதமான பெரியவருக்கு அவரது துணைவியார் ஆரியாம்பாள், சிவகுரு ஆரியாம்பாள் என்ற அந்த அற்புத தம்பதியரை தேர்ந்தெடுத்து மகான் ஆதிசங்கரர் அவதாரம் செய்கிறார். 5 வயதில் தாயை பிரிந்து சந்நியாசம் பெற்று காஷாயம் ஏற்று அவர் சென்று முதலாக ஓர் வீட்டு வாசலிலே நின்று பிக்ஷை கேட்கிறார். அச்சமயம் அந்த வீடு மிகவும் கொடுமையான ஒரு வறுமையில் இருந்த வீடு. அந்த வீட்டிலிருந்து நீண்ட நேரம் கழித்து ஒரு பெண்மணி வெளியிலே வந்து ஏறக்குறைய ஒரு சிறிய அளவிலே இருக்கக்கூடியதான ஒரு நெல்லிக்கனியை ஐயனது அந்த பிக்ஷா பாத்திரத்திலே இட்டு அவரை வணங்கி நிற்கிறாள். ஏன் இந்த வீட்டிலே இப்படி ஒரு கொடுமையான ஒரு வறுமை சூழல் என சொல்லி தன்னுடைய ஞான திருஷ்டியால் அந்த சூழலை கண்டறிந்த மகான் ஆதிசங்கரர் 5 வயது நிரம்பிய அந்த சின்னஞ்சிறு பாலகன் அன்னை மகாலட்சுமியை நினைந்து துதிப்பாடிய அற்புதமான அந்த பாடல் கனகதாரா சோஸ்திரம். இந்த கனகதாரா சோஸ்திரமானது எந்த இல்லங்களிலே இடைவிடாமல் ஜபிக்கப்படுகிறதோ, அனுதினமும் ஒரு வேளையாவதும் மனனம் செய்யப்படுகிறதோ, ஒளிபரப்பப்படுகிறதோ, அங்கே சாட்சாத் மகாலட்சுமியினுடைய தனிப்பெரும் கருணை இருக்கும். அதை இந்த கலியுகத்திலும் எத்தனையோ இடங்களிலே அன்னை பராசக்தியானவள், அந்த மகாலட்சுமியானவள் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறாள் என்பதையும் நான் பலமுறை உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறேன். அந்த தன்மையிலே அந்த மகாலட்சுமிக்காக அவளை போற்றி துதித்து ஐயன் தந்த அந்த கனகதாரா சோஸ்திரமானது 1000 முறை ஏற்றப்பட்டு அந்த நெல்லிக்கனியானது அந்த தாய் மகாலட்சுமியினுடைய திருவடிகளிலே வைத்து பூஜை செய்து அந்த நெல்லிக்கனிகள் உங்களுக்கு தரப்பட இருக்கின்றது. அதை பெற்று செல்லும் நீங்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக பாக்கியம் செய்தவர்கள். அந்த நெல்லிக்கனிகள் உங்கள் இல்லத்திலே உங்களது பூஜை அறையிலே இருக்குமே, ஆனால் அன்னை மகாலட்சுமியே உங்கள் இல்லத்திற்கு வந்ததாகத்தானே பொருள். நிச்சயமாக நீங்கள் செல்வச் செழிப்போடு வாழ்ந்து பெருநிதிக்கு நீங்கள் இறைவனாக வாழ்வீர்கள் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. எனவே அவசியம் நீங்கள் இந்த செய்தியை தெரிந்தவுடனே எனது அருமை சகோதரர் திரு சென்னையை சார்ந்த ராஜேஷ் அவர்களை அழைத்து உங்களுடைய வருகையை கூறி எந்த அமைப்பில் நீங்கள் வருகிறீர்கள், எப்பொழுது வருகிறீர்கள், எத்தனை நபர்கள் வருகிறீர்கள், உங்களுக்கு அந்த வெள்ளி நெல்லிக்கனிகள் எத்தனை வேண்டும் என்பதையும் கூறி அதற்கான தொகையை அவரிடத்தில் செலுத்தி உங்களை நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு எங்களுக்கு உதவ வேணும் என சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அந்த அமைப்பிலே அவரது அலைபேசி எண் தருகிறேன். அவசியம் அதை நீங்கள் குறித்து வைத்து கொண்டு அவரை அழைத்து நீங்கள் தெளிவான தகவல் தாருங்கள். நாங்கள் இந்த ஊரிலிருந்து உங்களை அழைக்கிறோம் ஐயா, எனது பெயர் இது, நாங்கள் இத்தனை நபர்கள் அந்த திருமகள் ஆலயத்தில் நடக்கும் திருவிழாவிலே கலந்து கொள்ள இருக்கிறோம், எங்களுக்கு இத்தனை வெள்ளி நெல்லிக்கனிகள் வேணும் என சொல்லி நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அந்த அருமை சகோதரர் திரு ராஜேஷ் அவர்களது அலைபேசி எண் 9600170515. மீண்டும் ஒரு முறை கூட அதை ஆங்கிலத்திலே கூறுகிறேன். 9600170515. இந்த அமைப்பிலே இந்த அலைபேசி எண்ணிலே நீங்கள் அவரை அழைத்து செய்தியை கூறி நீங்கள் அந்த வெள்ளி
நெல்லிக்கனிகளுக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மிக சிலர் தங்கத்திலும் நெல்லிக்கனி கிடைக்குமா, எங்களுக்கு நீங்கள் வாங்கி தர முடியுமா என சொல்லி என்னிடத்தில் கேட்டவர்களும் உண்டு. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு அவசியம் அதற்கு நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் என சொல்லி அவர்களிடத்தில் நான் கூறியிருந்தேன். அந்த அமைப்பிலே உங்களுக்கு தங்கத்திலே ஒரு 2 கிராம் எடை உள்ள அமைப்பில் தங்க நெல்லிக்கனிகள் தேவைப்படும் பொழுது அதையும் நீங்கள் அவரிடத்தில் அழைத்து நீங்கள் கூறுங்கள். அதற்கான விலை என்ன என்பதை அவர் சொல்லும் அமைப்பிலே உங்களுக்கு அது தேவைப்படுகின்றது என்ற அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அதற்கும் நீங்கள் பணம் செலுத்தி நீங்கள் முன்பதிவு செய்து கொள்வீர்களேயானால் அன்னை திருமகளின் திருவடிகளில் வைத்து பூஜிக்கப்பட்டதான அந்த தங்க நெல்லிக்கனிகளையும் நீங்கள் திருமண மண்டபத்தில் பெற்றுக்கொள்ளலாம். எனவே அவ்வாறு தேவைப்படுபவர்கள் தயக்கமில்லாமல் அதையும் நீங்கள் தெரிவித்து அதற்கான பணத்தை செலுத்தி நீங்கள் முன்பதிவு செய்து கொள்வது உங்களது தேவையை பொறுத்ததாகும். அதனால் நீங்கள் அது குறித்து நீங்கள் தயங்க வேண்டாம். வெள்ளிக்கனிகள் தருவதாக, வெள்ளியில் செய்யப்பட்ட நெல்லிக்கனிகள் தருவதாக சிந்தனை, அதை நாங்கள் அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் எத்தனை நபர்களுக்கு எத்தனை வெள்ளி நெல்லிக்கனிகள் தேவைப்பட்டாலும் தருவதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். எனவே அவசியம் இந்த செய்தியை நீங்கள் கேட்டவுடனே உங்களது சொந்தங்கள், நட்புகள், நலம் விரும்பிகள் அனைவருக்கும் இந்த செய்தியை நீங்கள் தந்து அவர்கள் மூலமாகவும் நீங்கள் எத்தனை நெல்லிக்கனிகள் வெள்ளியில் செய்யப்பட்ட அந்த நெல்லிக்கனிகள் வேண்டுமென சொல்லி நீங்கள் தவறாமல் நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இதிலே வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த திரு ராஜேஷ் அவர்களை அணுகி நீங்கள் கேட்கலாம். இங்கே நான் சொல்ல மறந்து போன, தவறிப்போன ஒரு சில செய்திகளையும் அவர் உங்களுக்கு தெளிவாக எடுத்து கூறுவார். அத்துணை நபர்களும் ஒத்துழைப்போடு வந்திருந்து எல்லாம் அல்ல பராசக்தியின் தனிப்பெரும் கருணையாம் அந்த அன்னை மகாலட்சுமியினுடைய கருணைக்கு நாம் ஆளாகி அந்த வெள்ளி நெல்லிக்கனிகளை நமது இல்லங்களுக்கு எடுத்து வந்து அதை அன்றாடம் பூசித்து அவள் அருளுக்கு பாத்திரமாகி தனிப்பெரும் கருணைக்கு நாம் உண்மையான அன்புடையவர்களாக ஆகி பெருநிதிக்கு இறைவனாக வாழ வேண்டும். இந்த அற்புத வாய்ப்பினை நீங்கள் அத்துணை நபர்களும் தப்பாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என சொல்லி கூறி வாய்ப்பளித்த உங்கள் நல்ல நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும் எனது நன்றி அறிவிதலையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்து கொண்டு தற்காலமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிருகு பிரபாகரன். நன்றி, வணக்கம்.